மரவள்ளி கிழங்குல எண்ணற்ற பயன்பாடு இருக்குது. குடலில் இருக்க நச்சுக்களை நம்ம இறைச்சி சாப்பிட்டு செரிமானம் இல்லாமல் இருக்குது, இல்லை கொட்டை வகைகள் சாப்பிட்டு பயிர் வகைகள் ஏதோ ஒரு மாதிரி உங்களுக்கு அப்பப்போ அதில் ஒரு செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிடும்போது நல்லா குடல் நச்சுக்களை வெளியேற்றுது. அதுபோல் ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க கூட குறைக்கலாம், சாப்பிட்லாம். தோல் மென்மையாக இருக்கிறதுக்கும் ஷைனிங்காக இருக்கிறதுக்குமான பண்புகள் இதில் இருக்குது. நீங்கள் பச்சை குச்சிக்கிழங்க மரவள்ளி கிழங்க ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சி முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் முகத்தை கழுவுனிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஃபேஷியல் போட்டது போல் பளிச்சுன்னு அந்த அந்த ஓட்டைகளை விரிவாக்கம் பண்ணி அதில் இருக்க அழுக்குகளை எடுக்கக்கூடிய பண்பு இந்த மரவள்ளி கிழங்குல இருக்குது. செய்து பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப பெக்கூலியராக ஒரு சிலருக்கு இந்த கிழங்குகள் சாப்பிட்டா குடல் புண்ணோ தொண்டை புண்ணோ வரலாம். ஏன்னா எனக்கு இது சேராது. அப்போ எவ்வளவு அரிய மருத்துவ குணங்கள் இருந்தாலும் சிலருக்கு சேரல அப்படிங்கிறத நீங்கள் தான் சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். வாங்க டேஸ்ட்டாக அவிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கிழங்குகள் மேலே தோல் கருப்பாக இருக்கிற கிழங்குகள் ருசி இருக்காது. ஆனால் எனக்கு இப்போ அதுதான் கிடச்சிருக்கு. மேலே தோல் வெள்ளையாக இருக்கிற கிழங்குகள் ரொம்ப ருசி அட்டகாசமாக இருக்கும். நம்ம கிடைச்ச கிழங்குகளை எடுத்துக்கிறோம். இப்படி தோலை ஒரு கீரல் போட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இல்லை இப்படி வரல, தண்ணி பற்றாமல் விளைஞ்சிருந்ததுன்னா வராது. அப்போ இது போல் செதுக்கிக்கிங்க. இப்படி இது போல் கத்தியை இப்படி வச்சு இப்படி பண்ணிட்டோம். நல்லா அலசி கிழங்குகளை எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு துண்டங்கள். இப்போ நம்ம இந்த அளவுக்கு இட்லி பானையில் தண்ணி போட்டிருக்கோம். இப்போ ஆவி காட்டி எடுக்கிறோம் இல்லையா, நீங்கள் குழி ஒன்று தான் வைக்கணும்னு இல்லை, மூடுற அளவுக்கு நீங்கள் கோபுரமாகவே வச்சுக்கலாம். இப்போ உப்பு போடக்கூடாது. நல்லா அடுக்கி வச்சு மூடிடலாம். 40% ஃப்ளேம், ரொம்ப முளைக்கி விடலை, சிம்மிலையும் இல்லை. கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணி போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கரெக்டாக இப்போ ஆகிருக்கு. 10 நிமிஷம் கழித்து இந்த தண்ணீரை அப்படியே தெளித்து விடுங்க. தேவையில்லாத தண்ணி கீழே போயிடும். தேவையானது கிழங்கு அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ மூடி வச்சிட்றோம். கரெக்டாக 12வது நிமிஷம் பார்க்குறோம். இப்போ மொத்தம் 22 நிமிஷத்தில் இது வெந்து வந்துடும். இன்னும் நீங்கள் நிறையா வச்சிங்கன்னாலும் கூட ஒரு ஃபோர்க்கு கம்பியில் குத்தி பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே போகணும். அதுபோல் நல்லா பதமாக வெந்துடும். குக்கரில் செய்யும்போது ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும். இப்படி ஆவி காட்டி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குக்குமே நீங்கள் இதே போல் ஆவி காட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு கம்மியாக உப்பு தெளிக்கணும். மரவள்ளி கிழங்குக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு வாங்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.